அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் பாலியல் வழக்கில் உதயநிதிக்கு நீதிமன்றம் வழங்கிய பரபரப்பு தீர்ப்பு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாயிருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் தொந்தரவின் அடிப்படையில் மாணவி கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இதில் திமுக சார்ந்த முக்கிய புள்ளிகளாக சிக்கியிருந்தாங்க இல்லையா. திமுக சார்ந்த அமைச்சர் சுப்பிரமணியன் அவர்கள் இதில் முக்கிய புள்ளியாக இருந்திருந்தார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உதயநிதியுடைய நெருங்கிய நண்பராக இருந்த ஞானசேகர் அவர்கள் பார்த்தீங்கன்னா குற்றவாளியாக கைது செய்யப்பட்டு அவருக்கு ஆயுள் தண்டனையும் நீதிமன்றம் வழங்கி இல்லையா. பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஆண்டு கால ஆயுள் தண்டனை ஞானசேகர் அவர்களுக்கு வழங்கியிருந்த நிலையில் இப்போ இந்த வழக்கில் புதிய திருப்பமாக பார்த்தீங்கன்னா பாலியல் வழக்கில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இதில் தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் வெளியாயிருக்கு. இந்த தகவலின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே இப்போ அவருடைய மகன் பார்த்தீங்கன்னா இன்பநிதி அவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த பாலியல் வழக்கில் இன்பநிதியுடைய நண்பர்களும் பார்த்தீங்கன்னா இது நடந்த அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா காரின் மூலமாக நிறைய பெண்களை பார்த்தீங்கன்னா சீர்குலைத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் இருக்குது. இந்த விசாரணை பார்த்தீங்கன்னா விசாரணை சிக்கிய அவர்களை விசாரணை நடத்தியது நிலையில் இது இன்பநிதியுடைய நண்பர்கள் தான் அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கு. இந்த நிலையில் தான் அடுக்கடுக்காக திமுக இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளுடைய நண்பர்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர்கள்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி பெண்களை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இழியாக பேசியிருக்கக்கூடிய நிலையில் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் தொந்தரவின் அடிப்படையில் அந்த மாணவிகள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் அங்கு சிக்கிய சிசிடிவி காட்சியின் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதில் சிக்கியிருக்காங்க. அதிலும் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் சீர்குலைத்திருக்காங்க. அதனால் இப்போ அதிரடியாக இந்த பாலியல் வழக்கில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேரும் அடிபட்டு இல்லையா. அந்த சார் யார் அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் அந்த சார் உதயநிதி தான் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இப்போ வெளியாக இருக்குது. சொல்ல பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பாலியல் தொந்தரவின் அடிப்படையில் ஒரு மாணவி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில் தான் மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்த பாலியல் தொந்தரவின் அடிப்படையில் ஞானசேகர் அவர்கள் ஆயுள் தண்டனை வழங்கியிருந்த நிலையில் இப்போ தூக்கு தண்டனை வழங்க போகிறதாகவும் ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த வழக்கின் எக்கச்சக்கமான பேர் பார்த்தீங்கன்னா இதில் சிக்கியிருக்காங்க. இதில் முக்கிய எவிடன்ஸாக மாணவி கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் இப்போ இந்த ஞானசேகர் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா மகளிர் ஆணையம் சதுரடியாக அவருக்கு ஆயுள் தண்டனை ஏற்கனவே வழங்கியிருந்த நிலையில் மீண்டும் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா 30 ஆண்டுகள் கழித்து அவருக்கு என்ன தண்டனை அப்படின்றத ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்திருக்கக்கூடிய நிலையில் இப்போ மீண்டும் உதயநிதி ஸ்டாலின் அவர் வசமாக சிக்கியிருக்காரு. சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.